This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம டவுன் ஹால் 4 வந்துட்டோம். மோஸ்ட்லி டவுன் ஹால் 3லே எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் 4 வந்தோடனே நமக்கு நிறையா ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க. இன்னும் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஏர் டிஃபென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே பேஸை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதாவது டவுன் ஹால் 4ல் வந்து எல்லா ட்ரூப்ஸையுமே நான் வாங்கிட்டு ஒரு பேஸை ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், ஆர்ச்சர் டவரு, நெக்ஸ்ட்டு கெனல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுமே இங்கிட்டும் ஒரு 2 கெனல், இந்த சைடு 2 சைடு ஆர்ச்சரு, எல்லாமே நம்ம ட்ரூப்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. இதுதான் ஏர் டிஃபென்ஸு. ஏர் டிஃபென்ஸ்னால் என்னென்னா, இல்லை உங்களுக்கு அதோட யூசேஜ் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த பலூன் நம்ம அட்டாக் பண்ணுறது இங்கே பாருங்கள், அந்த ஏர் டிஃபென்ஸ் அடிக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஏர் டிஃபென்ஸ். ஒரு ராக்கெட் மாதிரி வந்து அதை அட்டாக் பண்ணோம். அதுதான் ஏர் டிஃபென்ஸோட வேலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளான் கேஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் முன்னாடியே. நம்மளாம் ஒரு 50 பேர் குரூப்பாக சேர்ந்து இது பண்ணுறது தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ட்ரெஸரின்னு கொடுப்பாங்க. அந்த கிளான் கேஸ்டலுக்குள்ளே நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்து வச்சுக்கலான்னு. அதாவது 1வது லெவலில் எனக்கு 4 லட்சம் இருந்துச்சு. இப்போ நமக்கு 6 லட்சம் இருக்குது. ஆல்ரெடி நான் 2 லட்சம் வந்து அந்த லாஸ்ட் வீடியோவில் ஈவெண்ட் போட்டு ஒரு 2 லட்சம் எடுத்திருந்தேன். அது இருக்குது அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து டவுன் ஹால் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்பின்னிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்பின்னிங் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே எது நின்னாலுமே தூக்கி அடிச்சிடும். அந்த மாதிரி பாருங்கள், பார்பேரியன்ஸ் போகிறாங்க, அது எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருக்கோம். அதே தான் 3 ஸ்பின்னிங் அடிக்குது. இது மாதிரி நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. போக போக இன்னும் நமக்கு நிறையா தருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்ட்ரு. அதாவது நான் ஜிம்மு தான் எல்லாமே முக்கியம்னு. நம்ம பேஸை சுற்றி, பேஸ்னால் என்னென்னா ஒரு நாடு, நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற மரம், கல் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 500 ஜெம்மை சேர்த்துட்டேன். அதை வச்சு இன்னொரு பில்ட்ரு வாங்கியிருக்கேன். இப்போ 3 ஒர்க்கர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. இன்னும் நம்ம சீக்கிரமாக அப்டேட் போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஸில் வந்து என்ன முக்கியம்னா, ஒரு பேஸில் வந்து நமக்கு சோர்ஸஸ் எதில் கிடைக்கணும், எலிசர் அந்த கோல்டு மைனில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேல் நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஈஸியான சோர்ஸஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பலூனை பற்றி இப்போ நம்ம என்ன பார்க்கலாம். பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸை தான் அட்டாக் பண்ணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து ட்ரூப்ஸுக்கு போகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டிஃபென்ஸுமே அதை அட்டாக் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு தான் ட்ரூப்ஸுக்கு போகும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கெனலை காலி பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ச்சர் டவர் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூப்ஸுக்கு போகும். அதாவது நம்ம அடுத்தது ட்ரூப்ஸ்லாம் என்னென்னா சோர்ஸஸ், நம்ம சோர்ஸஸுக்கு வந்து அதுக்கு போகும். அதே மாதிரி தான் பலூனோட வேலை. இன்னும் நான் பலூனுக்கு அப்கிரேட் பண்ணலை. அடுத்து வந்து அதை தான் பண்ணணும். கிளான் கேஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி இருக்குன்னு. நான் என்ன பண்ணுறேன், அதில் இருக்க அமௌண்ட்டை வெளியே எடுத்து பலூனை அப்கிரேட் பண்ணுறேன். பாருங்கள், பலூனை அப்கிரேட் பண்ணிட்டேன். 4 மணி நேரம் அப்டேட் டைம் கேட்குது எனக்கு. ஓகேவா? இப்போ என்கிட்ட 3 பில்டரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது டவுன் ஹால் 3 வரைக்குமே என்கிட்ட 2 தான் இருந்தாங்க. இப்போ டவுன் ஹால் 4ல் 3 பில்டர் இருக்காங்க. போக போக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.